சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் அரசு மதுபான கடையில் வாங்கிய மது பாட்டிலில் இருந்த பூச்சியால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ். இது தொடர்பாக மதுபான கடையிலிருந்து என்ன தெரிவித்தார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் எதிரே உள்ள தமிழக அரசின் டாஸ்மாக் மதுபான கடையில் நேற்று இரவு இளைஞர் ஒருவர் மது பாட்டிலை வாங்கியுள்ளார். அப்பொழுது அருந்துவதற்கு முன்னதாக அதனை திறக்கும் பொழுது உள்ளே கருப்பாக பூச்சி போன்று ஒன்று இருந்துள்ளது. அதனை பார்த்தபோது ஏதோ ஒரு பூச்சி செத்து கீழே மிதந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மதுப்பிரியர் உடனடியாக டாஸ்மாக் ஊழியரிடம் முறையிட்டுள்ளார். அதற்கு அந்த நபர், நானும் உங்களை போன்று சாதாரண நபர் தான் எனவும், வரக்கூடிய மது பாட்டில்களை விற்பனை செய்வது மட்டும்தான் என்னுடைய வேலை, இதற்கு எல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது என அலட்சியமாக பதில் அளித்துள்ளார். மேலும் அந்த பாட்டிலை வேண்டுமானால் கொடுங்கள், மாற்றி தருகிறேன் என கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக கேட்டதற்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது, தங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் எனவும் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் உடனடியாக அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளார். அது தற்போது வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.